நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய சரத்குமாரை எதிர்த்து தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய நாசர் அவர்கள் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. சற்று முன்பாக பேசிய சரத்குமார், விஷால் அணியினர் திரும்ப திரும்ப பொய் சொல்றாங்க, அனைத்து ஆவணங்களும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். முக்கியமா சொல்லணும்னா விஷால் அணியினர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய திட்டங்கள் தீட்டப்படும் சொல்றாங்களே தவிர அதற்கான திட்டங்கள் அவங்க கிட்ட தற்போது வரைக்கும் இல்லை. ஆனா நான் கொடுத்த திட்டத்துல SPI சினிமாஸ் கொடுத்த திட்டத்துல 24 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பதில் என்ன? இல்ல, நீங்க நிச்சயமா எங்க கிட்ட 3 வெவ்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அதாவது என்னென்ன அந்த இடத்தில் என்னென்னலாம் கட்டினா என்னென்னலாம் நிச்சயமாக அவர்கள் சொல்லுகின்ற வருமானத்தை விட மிக அதிகமான வருமானம் தரக்கூடிய திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. மிகவும் வழக்கமாக நடத்தப்படுகின்ற என்னுடைய சகோதரரும் நண்பருமான திரு சரத்குமார் அவர்கள் 10 ஆண்டு காலமாக 9 ஆண்டு காலமாக தலைவராக இருந்திருக்கின்றார். ஏன் ஒரு முறை கூட ஒரு நட்சத்திர கலை விழா நடத்த முடியவில்லை? ஒளிப்பதிவாளர் சங்கம் நட்சத்திர கலை விழா நடத்தி ஒரு 6 மாதத்திற்கு முன்பு 6 கோடி ரூபாய் வரை ஈட்டி இருக்கிறது. ஏன் அந்த திட்டம் நடிகர் சங்கத்தில் செயல்படுத்த முடியவில்லை? வேறொரு சங்கத்திற்காக நடிகர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு 6 கோடி ரூபாய் திரட்டி தரும் பொழுது ஏன் சங்கத்திற்கு திரட்டி தருகின்ற ஒரு திட்டத்தை எங்களுடைய தலைவர் செயல் நடத்தி காட்டவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. வருமானம் மட்டுமே இங்கு பிரச்சனை இல்லை, பல விஷயங்கள் உள்ளன. சார், முக்கியமா அவர் வைக்கக்கூடிய கேள்வி, விஷால் அணியினர், விஷாலாக இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பரான நாசராக இருந்தாலும் சரி, நேரடியாக பூச்சி முருகன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஏன் என் மீது வைக்கவில்லை? என்கிட்ட பேசியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கிறார். பல தடவை அவரிடம் பேசணும். இப்பொழுது காட்டுகின்ற இந்த டாக்குமெண்ட்ஸை அப்பொழுது எங்களிடம் காட்டவில்லை. வாழ்வழியாகத்தான் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். 9 பேர் இருக்க வேண்டிய ஒரு ஒரு அறக்கட்டளை ஏன் 2 பேரால் மட்டுமே செயல்பட்டது என்பதற்கு இதுவரை அவர் விளக்கம் சொல்லவில்லை. தற்போது அவர் காண்பித்திருக்கக்கூடிய ஆவணங்களை பற்றி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆயுட்கால அறங்காவலர்கள் இல்லை, சட்ட விதி பிரகாரம் ஆயுட்கால அறங்காவலர்கள் இல்லை என்கின்ற பட்சத்தில் நடிகர் சங்கம் சார்பாக ஒரு சொத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் தங்களை ஆயுட்கால அறங்காவலராக நியமித்துக் கொண்டதாக ஒரு வரியை நான் பார்க்கின்றேன். அவர்களை ஆயுட்கால அறங்காவலர்களாக யார் நியமித்தது? எந்த சூழ்நிலையில் நியமிக்கப்பட்டது? யார் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார்கள்?